ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் போகிற ஒரு லைக் தான் என்னோட வீடியோவை 2 பேருக்கு அசோசியேஷன் பண்ணோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு வந்து தனியாக நடந்து போயிட்டு இருக்கா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ பேர் வந்து யுவான். அப்போ அங்கே ஒரு ரூமுக்குள்ளே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி தெரியுது. அவங்களும் அந்த ரூமை திறந்து பார்க்கலான்னு பார்க்கும்போது அவங்களால அந்த டோரை தொடவே முடியல. ஏன்னா அவங்க வந்து இப்ப இருக்கிறது ஒரு ஆன்மாவா. சரின்னு சொல்லிட்டு அந்த டோருக்குள்ள நுழைஞ்சு உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா சில டாக்டர்ஸ் வந்து ஒரு பேஷண்ட் திட்டிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு அறிவே கிடையாதா, 6 மந்த் ஆச்சு, இப்ப போய் அபார்ஷன் பிள்ளை எடுத்திருக்கா, இதனால இவ உயிரே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஷாக். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறதே நம்மளோட ஹீரோயின் தான். அதை பார்த்தா அவங்களுக்கும் ஒன்னும் புரியல. நானா அபார்ஷன் பிள்ளை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப வெளியில யாரோ அழுகுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவங்களும் வெளியில போய் என்னன்னு பார்க்கும்போது அங்க ஹீரோயோட அம்மா தான் அழுதுட்டு இருக்காங்க. நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்பவே என் பொண்ணு சொன்னா இது மாதிரிலாம் வேணாமான்னு சொல்லிட்டு, ஆனா நான் தான் கேட்கவே இல்லை. எங்க என் பொண்ணோட எக்ஸ் ஹஸ்பண்டோட குழந்தை அவளோட வயிற்றுல வளருதுன்னு நம்ம மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் நம்ம பொண்ணை விட்டுட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். ஆனா இப்ப அதுவே அவளுக்கு ரொம்ப ஆபத்தா போய் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப பின்னால இருந்து ஒருத்தன் வந்து கத்துறான். இவன் தான் வந்து நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட். உங்களுக்கு எவ்வளவு தைரியம், அவ பிரெக்னெண்டா இருக்கிறத மறைச்சு எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க. இனிமே அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல, அப்போ அந்த இடத்துக்கு வந்து டாக்டர் வராங்க. சாரி, எங்களை மன்னிச்சிடுங்க, உங்க பொண்ணை என்னால காப்பாற்ற முடியலன்னு சொல்ல, அதை கேட்டு அவங்க அம்மா வந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹஸ்பண்ட்காரன் வந்து நல்ல வேலை தொல்லை ஒளிஞ்சு போச்சு, இல்லைன்னா என் காலை சுத்திட்டே அலைஞ்சிருப்பா, வாமா நம்ம வேற ஆளை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறான். ஹீரோனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. நான் எங்க இருக்கேன், இவன் யாரு, என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு அலையிறான், நான் என்னதான் நடக்குதுங்கன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அவங்க அம்மா வந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே என்னோட தப்பு தான், என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி நானே கெடுத்துட்டேன், இனிமே நானும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன், நானும் செத்து போகிறேன்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்க. அப்படியே மயங்கி விழுகுறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சாரி இவங்களும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல. என்ன நடக்குது இங்க, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, நானும் இறந்து போயிட்டேன், என்னோட வாழ்க்கையில என்னதான் நடக்குது, நான் ஒருவேளை தூங்கிட்டு இருக்கேனா, இது எல்லாமே கனவா, அப்படி ஒருவேளை கனவா இருந்தா நான் உடனே முழிச்சுக்கணும்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப அங்க ஒரு சிஸ்டம் வருது. நீங்க பாக்குறது எதுவுமே கனவு கிடையாது, எல்லாமே நிஜம்தான், இது உங்க ஃபியூச்சர்ல நடக்க போறது. ஏன்னா நீங்க இப்ப இருக்கிறது ஒரு நாவல் உலகத்துல. இந்த உலகத்துல வந்து நீங்க ஃபீமேல் சப்போர்ட்டிங் கேரக்டரா இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் யான்சி ஒரு பணக்காரரு, சில காரணங்களால அவர் ஏழை ஆகிட்டாரு. அதனால உங்க அம்மா வந்து அவரை டிவோர்ஸ் பண்ண சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தினால நீங்களும் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மா உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ண பிறகுதான் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு. அந்த குழந்தைய இப்ப அபார்ட் பண்றேன்னு சொல்லி தான் இப்ப நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்கன்னு சொல்ல, என்ன நான் யான்சியை டிவோர்ஸ் பண்ணிட்டேனா, அதான் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவர் என் மேல ரொம்ப பாசமா இருந்தாலும் சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அங்க யாரோ யான்சி சொல்லி கூப்பிடுற மாதிரி தெரியுது. ஹீரோயினும் என்ன திரும்பி பார்க்கும்போது அங்க ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் யான்சியும் ஒரு பொண்ணு கூட வந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, நமக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்க போகுது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப சிஸ்டம் வந்து சொல்லுது, இந்த நாவலோட மேலீடு உங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் யான்சி தான். அப்புறம் பக்கத்துல நிக்கிறாளே உன்னோட கசின், அவ தான் இந்த நாவலோட ஃபீமேல் லீடு. ஒரு நாவல்ல மேல் லீடுன்னு இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஃபீமேல் லீடும் இருப்பாங்க தானேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினோட பேரை சொல்லி அழுதுட்டு இருக்காரு. அதை பார்த்து ஹீரோவும் என்ன யுவான்னு சொல்றாங்கன்னு பார்க்க வரேன். அதுக்கும் முன்னாடியே கசின் வந்து ஹீரோயினை பாத்துறா. இவர் கண்ணில் இப்ப படக்கூடாதுன்னு சொல்லிட்டு யான்சு வாங்க நம்ம அந்த சைடா போலான்னு சொல்லி அழைச்சிட்டு போறா. அப்படியே போகும்போது ஒரு வில்லத்தனமான பார்வை பாக்குறா. அதை பார்த்து சிஸ்டமும் இப்போ உனக்கு ஒரு குழப்பம் வரும், என்ன இவ ஃபீமேல் லீடு, அப்ப நல்லவளா தானே இருக்கணும், எதுக்காக இப்படி பண்றான்னு சொல்லி நீ யோசிப்ப. நீ யோசிக்கிறது சரிதான், இவ இந்த நாவலோட ஃபீமேல் லீடே கிடையாது. எப்படி நீ இப்ப கிளிச் ஆகி ஃபியூச்சருக்கு வந்திருக்கியோ அதே மாதிரி இவளும் ஃபியூச்சரை பார்த்தவ தான். இவளுக்கு ஃபியூச்சர்ல நடக்க போற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு போச்சு. சோ அவ சப்போர்ட்டிவ் கேரக்டர்ல இருந்து ஃபீமேல் கேரக்டர் வரணும்னு ஆசைப்பட்டா. அதனால உன்னோட பிளேஸ பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவ தான் யான்சோட ஃபேமிலி மேல பழிய போட்டு அவளை பேங்க்ரப்ட் ஆக்குனது. சோ அவ பிளான் போட்ட மாதிரி நீயும் பிரிஞ்சு போயிட்ட. யான்சோட கஷ்ட காலத்துல அவ கூட இருந்து யான்சோட மனசுலயும் இடம் பிடிச்சிட்டா. என் கிராமத்துல ஒரு மில்க் ப்ராஜெக்ட் பண்ணாரு, அதுலயும் சக்சஸ் ஆகி பணக்காரர் ஆகிட்டாரு. உன்னோட கசினியா ஒரு கல்யாணம் பண்ணி ஹாப்பி எண்டிங்க கொண்டு வந்துட்டாருன்னு சொல்ல, சரி இப்ப எல்லாமே முடிச்சு போச்சு, நான் சப்போர்ட்டிங் கேரக்டர் ஆயிட்டேன், இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா வந்து சிஸ்டம் பண்ண ப்ராப்ளமால தான் இப்படி கதையே மாறி போயிடுச்சு. சோ இந்த சிஸ்டம் பண்ண தப்ப சரி செய்ய நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். இப்ப உங்களோட கையில தான் முடிவு இருக்கு. நீங்க யான்சி பக்கம் இருக்க போறீங்களா இல்ல நீங்க இதே மாதிரியே இருந்து சாக போறீங்களான்னு கேட்க, ஆப்வியஸ்லி ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கிறது நமக்கே தெரியும். அதே மாதிரி அவங்களும் யான்சி பக்கம் தான் இருக்க போறேன்னு சொல்லி செலக்ட் பண்ண சிஸ்டம் அப்படியே கிளிச் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே ஹீரோயின் வந்து பாஸ்ட்டுக்கு போறாங்க. அவங்க எந்த டைமுக்கு போறாங்கன்னா கரெக்டா அந்த பிளைண்ட் டேட்டுக்கு வர டைமுக்கு தான். அங்க ஹஸ்பண்ட் காரன் தான் பேசிட்டு இருக்கான். இங்க பாருங்க உங்க பொண்ணு வந்து அளவுக்கு கொஞ்சம் கம்மி தான், சரி பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையானது எல்லாமே என் அம்மாவை நல்லா பாத்துக்கணும், நல்லா வேலை பார்த்து ஒரு புள்ள குட்டியை பெத்து கொடுத்தா போதும், வேற இந்த வெட்டி வேலையும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பாக்குறாங்க ஹீரோயின், டே நான் சாகும்போது நீ என்ன சொன்ன, நான் செத்தா பரவாயில்ல நல்லதுன்னு தானே சொல்லிட்டு போனேன், எனக்கு நான் வேணுமா,
இந்த வச்சுக்கூடான்னு சொல்லிட்டு மூஞ்சிலே தண்ணி எடுத்து ஊத்திடுறாங்க. அதை பார்த்தா அம்மாக்காரங்களுக்குலாம் ஷாக்கு. என்னடி பண்றங்க போது, அம்மா இவன்லாம் போய் எவன் கல்யாணம் பண்ணிப்பான், எனக்கு வந்து யான்சி தான் வேணும், நான் திருப்பி அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு போறா. வீட்டுக்கு வந்து அம்மாவும் கேட்குறாங்க, உனக்கு என்னடி பிரச்சனை, ஏதாவது உடம்பு சரியில்லையா, எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணன்னு கேட்கும்போது, அம்மா நான் சொல்றது உனக்கு புரியாது, எனக்கு யான்சி தான் வேணுங்கும் போது அதுக்கு அவங்க அம்மாவும், உனக்கு புரியவே புரியாதா, அவன் வந்து ஏழை ஆயிட்டான், பணக்காசு இல்லாம நீ எப்படி இருப்ப, அந்த கிராமத்துலாம் போய் உன்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல, அம்மாக்கு வந்து நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரியாது, சோ அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்காங்க, நான் மட்டும் இந்த உண்மையை சொன்னா கண்டிப்பா அவங்க ஒத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, அம்மா நான் எதுக்காக இப்படி சொல்றது தெரியுமா சொல்லிட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்ல வராங்க. ஆனா சிஸ்டம் வந்து சொல்ல விட மாட்டேங்குது. ஹீரோயினை வாயை பிடிச்சி அப்படியே அமைக்கிக்குது. அதை பார்த்த ஹீரோயினும், எதுக்கு இப்படி பண்றீங்க, நான் வந்து எங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லணுங்கும் போது அதுக்கு சிஸ்டம் சொல்லுது, நீ யான்சி கூட சேர்ற வரைக்கும் நீ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல முடியாது, இது நாவலோட ரூல்ஸ் சொல்லிட்டு இருக்க. அதுக்கிட்ட ஹீரோயினும், எதுக்கு நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா, நான் கண்டிப்பா சொல்லியே ஆவன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுதி காமிக்க ட்ரை பண்றாங்க. அப்படியே ஆக்ஷன் மூலமாவும் செஞ்சு காமிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பொண்ணு வந்து யான்சி மேல உள்ள பைத்தியத்தால இப்ப உண்மையாவே பைத்தியம் ஆயிட்டாலோ, நம்ம பொண்ணை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோயினும், அட போமா, எங்க அம்மாவுக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது, என்னை விட மாட்டாங்க, என்னால யான்சி கூடவும் போக முடியாது, சோ அப்ப நான் என்ன பண்றேன்னா இப்பயே நான் அபார்ஷன் பண்ணிட்டு என் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி போக பார்க்க, அப்ப சிஸ்டம் சொல்லுது, நீ இப்ப அபார்ஷன் பண்ணாலும் நீ இறந்து போயிடுவ, உனக்கு ஒரே வழி நீ யான்சி கூட சேர்றது மட்டும்தான், அவரை விட்டு தள்ளி பொண்ணு நினைச்சாலே உனக்கு சாவு நிச்சயம் சொல்ல, அட சிஸ்டமே என்ன போட்டு ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற, சரி நான் போய் தொலைறேன்னு சொல்லிட்டு, இங்க பாருமா உனக்கு இப்ப சொன்னா புரியாது, நான் யான்சி வீட்டுக்கு தான் போக போறேன், அவர் தேடி போக போறேன்னு சொல்லிட்டு அவ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிடறா. தென் மறுநாள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ பத்தி தான் நினைச்சு பாக்குறா. இந்த மாதிரி அவங்கள பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணது ரொம்ப பிடிச்சி போய் தான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ரொம்ப அந்யோன்யமா பாசமாவும் தான் இருந்திருப்பாங்க. எப்ப ஹீரோ வந்து ஏழையானாரோ அப்ப அவங்க அம்மா வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினும் அதை போய் கேட்கும்போது அவர் கொடுக்க மாட்டேன்னு தான் நினைச்சிருப்பா. ஆனா அவர் வந்து சைன் போட்டு கொடுத்துட்டு நீ கிளம்புங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு, ஏ யான்சு அன்னைக்கு மட்டும் நீ என்ன போகாதுன்னு சொல்லியிருந்தா இப்ப என் லைஃப் இப்படி ஆகியிருக்காது, நான் உன் கூட சந்தோஷமா இருந்திருப்பேன், ஏன் என்ன நீ விட்ட, சரி பரவாயில்ல அப்ப எதுவும் நடந்து போச்சு, இப்ப நான் உன்னை தேடி வரேன், இனிமே நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தென் கிராமத்துக்கு வந்து சேர்றா. அங்க செமையா குளிருது. அவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் அந்த குளிருக்கும் தாங்கவே முடியல. என்னடா இப்படி குளிருது, எப்படி நம்ம யான்சுவை கண்டுபிடிக்க போறோமோ தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அங்க ஒரு வண்டி வந்து கிராஸ் ஆகுது. அதுலதான் நம்ம ஹீரோ வந்து உட்காந்துருக்காரு. அவரும் வந்து ஹீரோயினை பாத்துறாரு. இவ இங்க என்ன பண்றான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அவர் ஃப்ரெண்டு வந்து கேக்குறாரு, என்னம்மா நீ வந்து உன்னை டிராப் பண்ணுமா, நீங்க கூட வரியான்னு கேட்கும்போது, ஆனா ஹீரோயினுக்கு வந்து பயமா இருக்கு, அதனால அவங்களும் வரலன்னு சொல்லிடுறாங்க. அப்ப வண்டி கிளம்பும் போது ஹீரோக்கு வந்து மனசே வரல. அதனால அவகிட்ட போய் திருப்பி கேளுன்னு சொல்லும் போது ஃப்ரெண்டுக்காரரும் வந்து திருப்பி கேட்கிறாரு. அப்ப ஹீரோயினும் யோசிச்சுட்டு இருக்க, இங்க பாருமா நாங்களாம் நல்ல வேலை பாக்குறவங்க தான், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த என்னோட ஐடி கார்டு இதை செக் பண்ணி பாத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினை வந்து சிஸ்டம் கிட்ட செக் பண்ண சொல்றாங்க. அதுவும் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ஓகேன்னு சொல்லும் போது ஹீரோயின் நம்பி அந்த வண்டியில ஏறிக்கிறாங்க. அப்ப அதுல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அவ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு, அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயினை வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் பாக்குறாரு, ஆமா ஆமா முன்னைய விட இப்ப கொஞ்சம் அழகாயிட்டாலேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவை பாக்குறாங்க. ஆனா அவர் மூஞ்செல்லாம் மூடி இருக்கனால உங்களுக்கு அடையாளம் தெரியல. அப்ப ஃப்ரெண்டுக்காரர் கேக்குறாரு, உன்னை பார்த்தா வந்து சிட்டி பொண்ணு மாதிரி தெரியுது, நீ எதுக்குமா இங்க வந்திருக்க, ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்திருக்கியான்னு கேட்கும்போது அங்க ப்ளூ ஜாக்கெட் போட்டுட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவனை கேட்கறான், ஆமா ஆமா உனக்கு என்ன அறிவு கிடையாதா, குளிர் காலத்துல போய் இப்படி வந்திருக்க, யார மயக்கிறதுக்காக இப்படி வந்திருக்கேன்னு கேட்க. அது கேட்கும்போது ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. நான் என்னோட மேனுக்காக வந்திருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க. அதை பாக்குற ஹீரோவும் அவளோட மேனா அது யாரா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கிட்ட ஃப்ரெண்டுக்காரரும், போன மாசம் ஒரு பொண்ணு இதே மாதிரிதான் ஒரு பையனை தேடிட்டு வந்துச்சு, அதே மாதிரி நீயும் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயினுக்கு நல்லா புரியுது, கசின் காரி முன்னாடியே வந்துட்டா, அவளோட வேலையை ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு, ஏமா நீயும் ஒன்னா அந்த கேப்டன் யான்சியை பார்க்க வரலையேன்னு கேட்கும்போது அதுக்கிட்ட ஹீரோயினும், என்ன சொல்றீங்க நீங்க, உங்களுக்கு யான்சியை தெரியுமான்னு கேட்கும்போது நல்லாவே தெரியுமேன்னு சொல்லி அந்த ப்ளூ ஜாக்கெட் காரனும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியா, அவர் இப்ப எங்க இருக்காரு உங்களுக்கு தெரியுமாங்கும் போது, ஏன் தெரியாது, அவர் என் பக்கத்துலதான் உட்காந்துருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ கடுப்பாயி அவனுக்கு ஒரு உதைய போட்டுறாரு. அவனும் ஐயோ என் கிட்னி போச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிற எல்லாரும் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோவோட பேச்சு வந்து அப்படியே டப்புக்கு நின்று போகுது. அப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காரு. அதை ஃப்ரெண்டுக்காரரும் கவனிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு யோசிச்சுட்டு, ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யான்சியை பத்தி விசாரிச்ச, அவருக்கு ஒரு ஃபியான்சே இருக்கு, அது உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, என்ன சொல்றீங்க நீங்க, அந்த வேவே வந்து ஃபியான்சாவே ஆகிட்டாலாம் கேட்கும்போது, ஓ அப்ப உனக்கு வேவும் தெரிஞ்சிருக்கு, அப்ப நீ யான்சிக்காக இந்த ஊருக்கு வந்ததுன்னா திரும்ப ரிட்டர்ன் போயிடு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி ப்ளூ ஜாக்கெட் காரனும் கலாய்ச்சிட்டு இருக்க. இங்க ஹீரோயின் வந்து சோகமாயிடுறாங்க. அதை பார்த்த ஹீரோவும், என்ன எனக்கு ஃபியான்சியா இருக்குன்னு சொன்னதும் அவர் ரொம்ப அப்செட் ஆகுறா.
பார்த்தா ஒருவேளை நமக்காக தான் இங்க வந்திருப்பாளோன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்க இங்க ஹீரோனோட மனசுல என்ன ஓடுதுன்னா, போச்சு போச்சு அவ வேற வந்து சீக்கிரமா கரெக்ட் பண்ணிட்டா, இப்ப திரும்பவும் அவன் மனசை மாத்தி நான் எப்படி கரெக்ட் பண்ணுவேன், ஒருவேளை கரெக்ட் பண்ணலனா என்னோட உயிரே போயிடுமேன்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த ப்ளூ ஜாக்கெட்டுக்காரன், இங்க பாரு பாப்பா, நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத, யான்சே இல்லைன்னா என்ன, நான் அழகா இருக்கேன்னு என்ன வேணா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க ஹீரோவுக்கு செம்மையா கோவம் வருது. உடனே அவனை பிடிச்சி கிள்ளி விட, அதை பார்த்து அவனும், என்ன ப்ரோ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இப்ப என்ன கிள்ளிக்கிட்டே இருக்குங்க போது ஓவரா சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்க, எனக்கு நான் தூங்கணும், தயவு செஞ்சு சவுண்டு போடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோட கண்ணை பாக்குறாங்க. இந்த கண்ணை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்க. சேச்சா கண்டதையும் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல, அது வந்து அந்த குட்டி பொண்ணுக்கும் கொடுக்குறாங்க. அப்படியே ஹீரோக்கும் கொடுக்கலான்னு வரும்போது இதுல வண்டி வந்து பிரேக் போற மாதிரி ஆயிடுது. அப்ப ஹீரோயின் கால் தவறி அப்படியே ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. அப்ப ஹீரோ மூஞ்சில கட்டிருந்த துண்டு அவந்துருது. போச்சுடா நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப ஹீரோயின் வந்து அவர் மூஞ்சிக்கு நேரம் ஸ்வீட்டை கொண்டு வந்து நீட்டுறாங்க. ஹீரோட மூஞ்சியே அவங்க பார்க்கல. அதை பார்த்தா அவரும் இவ சரியான தத்தியா இருக்கான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே நைட்டு அவங்க வர வேண்டிய இடத்துக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. அப்ப ஃப்ரெண்டுக்காரர் கேட்கிறாரு, என்னம்மா நீ எங்க போய் தங்குவ, நான் வேணா உனக்கு எங்கேயாவது இடம் பார்த்து தரவான்னு கேட்கும்போது, இல்லைங்க என் ஃப்ரெண்டோட வீடு இங்கே தான் இருக்கு, ஸோ நான் அங்கே போய் தங்கிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதை கேட்ட ஹீரோவும், அப்போ அவ என்ன பார்க்க வரல, அவ ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்திருக்கா, நீ என்ன லூசாடா, உனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அப்புறம் எதுக்கு அவ உன்னை பார்க்க வரணும், பேசாம போய் உன் வேலையை பாப்பியான்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு சின்ன வீடு தான், ரொம்ப ஏழையா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அப்ப தங்கச்சி அங்க வந்து, அண்ணா நீ வந்துட்டியான்னு கேட்கும்போது, ஆமா ஜிங்ஸி இங்க நான் வந்துட்டேன், இந்த அந்த ஸ்நாக்ஸ் உனக்கு தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி ஹீரோயின் கொடுத்ததை வந்து அவகிட்ட கொடுக்குறா. தேங்க்ஸ் அண்ணா, மார்னிங் அப்பா எந்திரிச்சோன்னா நாங்க 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்றோம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோ வந்து, பரவாயில்ல நீ இப்பவே சாப்பிட்டுருங்கும் போது, இல்ல இல்ல அண்ணா நான் என்ன யுவன் மாதிரி செல்ஃபிஷ்னு நினைச்சிங்களா, அவ தான் யாரை பத்தியும் யோசிக்காம செல்ஃபிஷா நடந்துப்பா, நான் அப்படி கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அம்மாக்காரங்களும் சொல்றாங்க, அப்பெல்லாம் சொல்லாதம்மா, அவ வந்து சிட்டி பொண்ணு, அவ எப்படி நம்ம கிராமத்துல வந்து வாழ்வா, அதனாலதான் நம்மளை விட்டுட்டு போயிட்டா, அதுக்காக நம்ம அவளை குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோக்கு வந்து ஹீரோயினோட ஞாபகம் வருது. அப்ப அவ என்ன பண்றான்னு தெரியலன்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அந்த போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியில வராரு. ஹீரோயின் வந்து குழுல நடந்து வந்துட்டு இருக்காங்க. எங்க அவன் வீடு இருக்குன்னு தெரியலையே, நானும் ரொம்ப நேரமா தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். போற போக்க பார்த்தா ஹீரோவோட சேர்ந்து வாழாதனால நான் சாக போறது இல்ல, ஒரேடியா குழுல நடுங்கியே சித்திர போறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க ஹீரோ வந்து ஹீரோயினை தேடிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் எங்கேயுமே கண்ணில் படல. அப்ப அவர் யோசிக்கிறாரு, நான் தான் லூஸ் மாதிரி எதை யோசிச்சுட்டு இருக்கேன், அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போலாம் பார்க்கும்போது அப்ப பின்னால இருந்து யாரோ கையை பிடிக்கிறாங்க. இங்க பாருங்க யான்சியோட வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் பேயெல்லாம் கிடையாது மனுஷி தான், எனக்கு யான்சியோட வீடு மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேங்கும் போது ஹீரோ வந்து ஷாக் ஆகுறாரு. அப்போ இவ என்ன பக்கத்தான் வந்திருக்காளா, ஆனா எதுக்கு வரணும்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்புறாரு. ஹீரோயினும் ஹீரோவை பாக்குறாங்க. உங்களுக்கு கண்ணே கலங்கி போகுது. யான்சி ஒரு வழியா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு வந்து இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப ஹீரோயின் சொல்றா, இனிமே நான் உங்களை விட்டு போக மாட்டேன், இனிமே உங்க கூட மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லி அவ எழுதிட்டு இருக்க. ஹீரோவுக்கும் ஹீரோயின் மேல கொஞ்சம் லவ் இருக்கு, அதனால அவரும் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. தென் ஹீரோ கேக்குறாரு, எதுக்காக இங்க வந்தேன்னு. அதுக்கு ஹீரோயினும், நான் உங்களை தான் பார்க்க வந்தேங்கும் போது, இல்ல நீ பொய் சொல்றங்கும் போது, இல்ல நான் பொய்லாம் சொல்லல, உங்களை பார்க்க தான் இங்க வந்தேங்க. சரி நீ எதுக்கு என்ன பார்க்கணும், நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ணிட்டோம், அப்படி இருக்கிறப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்தேங்கும் போது அதுக்கு ஹீரோயினும், அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் திரும்ப உங்களோட வாழணும்னு ஆசைப்படுறேன், உங்களை விட்டு என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல, இங்க பாரு இதெல்லாம் உனக்கு சரி வராது, நேரா போய் நீ ஊர் போய் சேருன்னு சொல்லிட்டு அவர் போக பார்க்க ஹீரோயினும் பின்னாடியே போலான்னு பார்க்கும்போது அவங்க கால் வந்து ஸ்லிப் ஆகிடுது. அப்ப ஹீரோ தான் வந்து பிடிக்கிறாரு. அப்ப அவ ஹீரோயின் கால உள்ள ஷூவை பார்த்துட்டு, உன்னோட ஷூ ரொம்ப அழகா இருக்கு, ஆனா இந்த இடத்துக்கு அது பொருத்தமாவே இல்ல, சோ நீ திரும்பி போயிடு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போக, இல்ல நான் போக மாட்டேன், எதுவா இருந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன், உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன்னு சொல்லி ஹீரோயினும் பின்னாடியே போறாங்க. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்களுக்காக நான் நிறைய சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன், ஆனா நீங்க என்ன இப்படி பண்றீங்க, நான் எப்படி சாப்பாடு செய்வேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, கொஞ்சமாவது யோசிங்க, வீட்டுக்கு போய் நான் அம்மா அப்பாக்கு எல்லாருக்கும் அதை கொடுக்கணுங்கும் போது, இங்க பாரு உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்றேன், அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த சாப்பாடுலாம் நீ கொடுக்கணும், ஒன்னும் தேவையில்லைங்கும் போது அதை பார்த்து ஹீரோயினும், என் ஹஸ்பண்ட் முன்னாடி ரொம்ப பாசக்காரனா இருந்தான், ஆனா இப்போ ரொம்ப கல்நெஞ்சுக்காரரா மாறிட்டாரு, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் எதுக்காக இப்போ இங்க வந்த தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்ல வரலான்னு பாக்குறாங்க. ஆனா சிஸ்டம் சொல்ல விடுமா, சொல்ல விட மாட்டேங்க. இந்த ஸ்டூபிட் சிஸ்டம் இப்படி என் வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து கசின் காரி வரா. இந்த யுவான் இங்க என்ன பண்றா, இவ்வளவு நேரம் பிளைண்டட் தானே அட்டென்ட் பண்ணிருக்கணும், ஆனா இங்க வந்து என்னோட உசுரை வாங்குறா. ஹே யுவான் நீ இங்க என்ன பண்ற, என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னா இந்த மாதிரி நீ இந்த ஊருக்கு கிளம்பி வந்திருக்கேன்னு, சோ அதான் நான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன், இந்த ஊர்ல எல்லாம் உன்னால 1 மாசம் கூட தாக்கு பிடிக்க முடியாது, அப்புறம் உன்னோட உடம்பும் உன்னோட அழகும் கெட்டு போயிடும், நான் கூட என் வீட்டுல உன்னை தங்க வச்சுக்கலாம், ஆனா என் வீட்டுல ரூம் கிடையாது, உன்னோட வசதிக்கு அது செட் ஆகுதுன்னு சொல்லி அவன் நடிப்பா அள்ளி தெளிச்சிட்டு இருக்க. அதை பார்த்து ஹீரோயினும், அப்பப்பா தாங்கலேன்னு சொல்லிட்டு, உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி, என்னோட ஃப்ரெண்டு ஷென் இங்கே தான் இருக்காரு, இன்னைக்கு நைட்டு நான் எங்கேயாவது தங்கிட்டு நாளைக்கு அவரை போய் நான் பார்க்க போயிடுவேன், ஸோ நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அதை பார்த்து கசின் காரியும்,
பாத்தீங்களா அவ ஷென்னை பக்கத்தான் இங்க வந்திருக்கா போல. அவரும் ஹீரோயினும் சின்ன வயசு ஃப்ரெண்டு, அதோட அவரு ஸ்கூல் பிரின்சிபல் வேற, பணக்காரரு. சோ அவங்க 2 பேருக்கு தான் செட் ஆகும். அதனாலதான் அவனும் அவனை தேடி போறா போலங்க. இங்க ஹீரோக்கு வந்து செம கடுப்பாகுது. அப்ப அவ சொல்றா, இங்க பாருங்க உங்களுக்காக தான் நான் 1 மாசமா இங்க இருக்கேன். எப்ப நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்ப என்ன ஏத்துப்பீங்க போது நிச்சயமா உனக்கு கல்யாணம் நடக்கும், நீயும் சந்தோஷமா இருப்ப. ஆனா அது ஏன் கூட மட்டும் கிடையாதுன்னு சொல்ல, அதை கேட்டு அவ கோவப்பட்டு, இங்க பாருங்க அந்த யுவான் வந்து மூவ் ஆன் ஆகி பிளைண்ட் டேட் வரைக்கும் அட்டென்ட் பண்ண போயிட்டான். ஆனா நீங்க மட்டும் ஏன் இப்படியே இருக்கீங்க, எப்ப மூவ் ஆன் ஆவீங்கும் போது. ஆனா ஹீரோ வந்து அவ பேசுறத கண்டுக்கவே இல்ல. ஹீரோயின் வந்து அங்க பொட்டியை தூக்க முடியாம தூக்கிட்டு போறாங்க. அவர் பின்னாடியே போய் அந்த பொட்டியை வாங்கிக்கிறாரு. இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் வீட்டுல தங்கிக்கோ, நாளைக்கு நான் உன்னை கொண்டு போய் ஸ்டேஷன்ல இறக்கி விடுவேன், நீ ஊர் போய் சேருன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாரு. தென் வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் அழைச்சிட்டு வராங்க. அதை பார்த்த தங்கச்சிக்காரிக்கு செம்மையா கோவம் வருது. அண்ணா இவ்வளவுக்கு இங்க அழைச்சிட்டு வந்தேங்கும் போது அப்ப ஹீரோட அம்மாவும் அதே தாங்க வந்து கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து அம்மா அது வந்துன்னு சொல்ல வராங்க. அப்புறம் இல்ல ஆண்டி, நான் யான்சு கூட திரும்பி சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக தான் இங்க வந்தேங்கும் போது அது கேட்டு ஹீரோ வந்து ஷாக் ஆகுறாரு. என்ன இவ எல்லாமே சீரியஸா தான் பேசிட்டு இருக்காளன்னு யோசிச்சுட்டு இருக்க. அம்மா சிட்டி லைஃப் மாதிரி இது கிடையாது, கிராமத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம் சொல்ல. அப்ப தங்கச்சிக்காரி சொல்றா, அம்மா இவ வந்து அண்ணன் கூட வாழலாம் வந்திருக்க மாட்டா, இவ வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் என்ன பேசிட்டு இருக்க, அன்னிக்கிட்ட இப்படிதான் பேசுவியாங்கும் போது பரவாயில்ல ஆண்டி விடுங்க, அவ மேல என்ன தப்பு, நான் தானே விட்டுட்டு போனேன், அதனாலதான் அவ கோவமா இருக்கா. இங்க பாரு, இந்த அவனுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க செஞ்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் அவள்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா அதை தூக்கி அவ கீழே போட்டுட்டு காலில் போட்டு மீச்சிட்டு இருக்கா. அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கும் ஹீரோக்கும் செம கடுப்பாகுது. ஜாஸ்தி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படிதான் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுவியான்னு சொல்லி ஹீரோ திட்டிக்கிட்டு இருக்க. அப்பதான் வந்து அவ அமைதியாகிறா. அப்ப அவங்க அம்மாவும் ஹீரோவும் ஒழுங்கா அவன் அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேளுங்கும் போது இல்ல பரவாயில்ல விடுங்க, அவ மேல என்ன தப்பு இருக்கு, நான் தான் முன்னாடி வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டேன், அந்த கோவத்துலதான் அந்த மாதிரிலாம் அவ பேசிட்டு இருக்காங்கும் போது இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நாங்க ரிச்சா இருந்தோம், அதனால எங்ககிட்ட கைண்டாவும் நல்ல பொண்ணாவும் நடந்துக்கிட்டீங்க. எப்ப நாங்க ஏழையானமும் தெரிஞ்சிச்சோ அப்ப எங்களை விட்டுட்டு ஓடிட்டீங்களே, நான் எவ்வளவு கெஞ்சிருப்பேன் எங்களை விட்டு போகாதீங்க எங்க கூட இருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க கேட்டீங்களா, இதுக்கு மேல நான் உங்களை அண்ணியா ஏத்துக்கவே மாட்டேன், இன்னைக்கு மட்டும் இவங்க இந்த வீட்டுல தங்கினாங்கன்னா கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு சொல்லிட்டு அவ கோச்சிட்டு உள்ள போறா. ஹீரோயின் மனசுல நினைக்கிறாங்க, இப்ப மொத்த குடும்பமும் எனக்கு எதிரா இருக்கு, இப்ப நான் இவங்கள்ட்ட சமாதானமா ஆகும்னா நான் பிரெக்னெண்டா இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் போதும், எல்லாரும் என்ன தலையில வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா அது என்னால சொல்ல முடியலையே, நான் எப்படி சொல்லுவேன்னு யோசிச்சுட்டு இங்க பாருங்க, இந்த வீட்டுக்கு நான் வர எனக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையெடுத்து அவங்க வயித்துல வைக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோவும் என்ன உனக்கு பசிக்குதாங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஐயோ இவங்களுக்கு எப்படிதான் நான் சொல்லி புரிய வைப்பேன்னு சொல்லிட்டு வாமிட்ல எடுக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க. அதை பார்த்த ஹீரோவும் பாத்தியா, ஒரு நாள் கூட நீங்க வந்து ஆகல, அதுக்குள்ள உனக்கு உடம்பு சரியில்லாம போகுது, சோ உனக்கு இந்த இடம் செட் ஆகாது, நாளைக்கு ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. இப்ப ஹீரோயினுக்கு வந்து இவங்க எல்லாரையும் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. அதனால பொதுவா ஒரு வலையை விரிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அந்த வலையில முதல்ல சின்ன மீனை தான் விழ வைக்கணும்னு சொல்லிட்டு நேரா தங்கச்சிக்காரி கிட்ட போறாங்க. அவளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போய் அந்த வாசத்தெல்லாம் அப்படியே அவ மூக்கு கிட்ட போய் தொலைச்சிட்டு இருக்காங்க. அவளுக்கும் வந்து நாக்கள் அப்படியே ருசி ஏறுது. உங்களுக்கு மேனஸே கிடையாதா, இப்படிதான் அடுத்தவங்க ரூமுக்குள்ள போருவீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இது வந்து என் செல்ல குழந்தையோட ரூமு, இந்த ரூமுக்குள்ள வரத்துக்கு நான் யார்கிட்டயும் பர்மிஷன் வாங்க தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை கேட்டு அவளும் கடுப்பாகுது. இருந்தாலும் அந்த சாப்பாடு ஒரு பக்கம் கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கா. அதை பார்த்து ஹீரோயினும் ரொம்ப ஓவரா பிகு பண்ணாத, இதை எடுத்து சாப்பிடு, நான் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டேப்பாங்கும் போது அவளும் அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் தான் நான் சாப்பிட்டேன், உங்க மேல நான் கோவமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவ திரும்பி படுத்துக்கிறா. சின்ன மீன் கொஞ்சமா வலையில விழுந்திருக்குன்னு சொல்லி அவளும் சந்தோஷப்படுறா. தென் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து தங்கச்சிக்காரி மேல காலை போட்டு படுத்துட்டு இருக்கா. அதை பார்த்து தங்கச்சிக்காரி கடுப்பாகி சரியான லேசி கேலா இருக்கான்னு சொல்லிட்டு திட்டிட்டு வெளியில போறா. அப்ப ஹீரோ உள்ள வந்து பார்க்கும்போது அவ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவ கண்ணுல வந்து சூரிய வெளிச்சப்படுது. அதை பார்த்த ஹீரோவும் அவளுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டனை இழுத்து விடலான்னு போறாரு. ஆனா அப்ப வந்து ஹீரோயின் தங்கச்சிக்காரின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோவை பிடிச்சி இழுத்துறா. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்ப ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்க ஷாக் ஒன்னும் ஆகல, தெரிஞ்சே பிடிச்சி இழுத்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. புருஷா எனக்கு நல்லாவே தெரியும் நீ என் மேல அக்கறையா இருக்கனே, இப்ப அதை காமிச்சிட்ட பாத்தியாங்கும் போது அப்ப ஹீரோ வந்து எந்திரிச்சுக்கிட்டு சீக்கிரம் கிளம்பு, உன்னை கொண்டு போய் நான் ஸ்டேஷன்ல விடணும்னு சொல்லிட்டு போறாரு. தென் ஹீரோயின் வந்து அவங்க விதவிதமா செஞ்சு எடுத்துட்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டுல உள்ள யாருமே கண்டுக்கல. அங்கிள் சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது அங்கிளுக்கும் ஹீரோயின் மேல கொஞ்சம் கோவம் இருக்கும் போல. யான்சி உடனே இந்த பொண்ணு கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்துருன்னு சொல்லும் போது உடனே ஹீரோவும் சரிப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழைச்சிக்கிட்டு வெளியில வந்துடுறாரு. இங்க ஹீரோனுக்கு வந்து இப்ப என்ன பண்றதுனே தெரியல, இவன்ட்ட எப்படி நான் சமாளிச்சு எப்படி இந்த கிராமத்துல நான் இருக்க போறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சைட்ல இருந்து ஷென்னு வரான். யுவான்னு சொல்லி பாசத்துல கட்டி பிடிக்க இங்க ஹீரோக்கு வந்து அப்படியே வயிறு எரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்த ஹீரோயினும் அவனை பிடிச்சி விலக்கி விட்டுட்டு நான் இங்க இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு இப்படி தெரியுங்கும் போது பின்னாடி வந்து கசின் காரி நிக்கிறா. அவ வந்து வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. இனிமே நீ ஷென்னு கூட தான் போயாகணும், உனக்கு வேற வழியே கிடையாதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் பாக்குறா எல்லாமே இவளோட வேலை தானா, இவ சும்மாவே இருக்க மாட்டாளன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இங்க பாரு நீ எதுக்காக இப்ப இங்க வந்த, எல்லாம் இவனுக்காகவா, இவனை தான் நீ டிவோர்ஸ் பண்ணிட்டில, அப்படி இருக்கும்போது இங்க வந்து ஏன் இப்படி கஷ்டப்படுறங்கும் போது அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஷென், நான் பெரிய பொண்ணு ஆகிட்டேன், என்னால என் லைஃபை பாத்துக்க முடியுங்க. அப்ப அவங்க 2 பேரும் வந்து கையை பிடிச்சுதான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அது வந்து ஹீரோவால பாத்துட்டு இருக்க முடியல.
முடியல. உடனே அந்த கையை பிடிச்சி உதறிவிட, என்ன பண்ற நீ, எதுக்காக இப்ப கையை உதறி விட்டேங்கும் போது அவளுக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆகுது, அவ போகணும்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயினும், போகணுமா, நான் போனா செத்துதான் போகணும், அதை நான் எப்படி சொல்லுவேன்னு சொல்லி அவ வந்து கடுப்பாயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கசின் காரி வரா, எங்க பாருங்க நான் தான் வந்து ஷென்கிட்ட சொன்னேன், ஏன்னா வந்து இந்த ஊர்ல இருக்கணும்னா அவங்க வீட்டு ஃபேமிலின்னு சொல்லி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்ல, அப்படி பண்ணா தானே இந்த ஊர்ல இருக்க முடியும், அதுக்காக தான் நான் ஷென்னுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், ஏன்னா நீங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க, உங்களை யுவானையும் சேர்த்து வச்சு பாத்துக்க முடியாதுல, அவளுக்கே நிறைய செலவாகும் சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோயினும், ஏன் அவங்க ஏன் என்ன பாத்துக்கணும், நான் அவங்கள பாத்துப்பேன், நான் வேலைக்கு போவேன்னு சொல்ல, என்ன வேலைக்கு போறியா, நீ சின்ன வயசுல இருந்து ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு, உனக்கு என்ன தெரியும், உன்னால ஒண்ணுமே பார்க்க முடியாதுன்னு சொல்ல, அதை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், நீ ஒன்னும் சொல்ல தேவைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக பார்க்க, அப்போ ஷென் சொல்றாரு, இந்த மாதிரி என் ஸ்கூல்ல வந்து சைனீஸ் டீச்சருக்கு வந்து ஆள் பாக்குறோம், நீ வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிறியாங்கும் போது ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, கண்டிப்பா நான் வந்து சேர்ந்துக்கிறேங்கும் போது அப்ப வந்து கசின் சொல்றா, என்ன சொல்றீங்க நீங்க, அதுக்கு நிறைய படிக்கணும், எக்ஸாம்ஸ் எழுதணும், அதுல பாஸ் ஆனா தானே அந்த வேலை கொடுப்பாங்க அப்படிங்கும் போது, இப்ப நீ என்ன சொல்ல வர, அதனால அவளுக்கு நான் ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் பண்ணி அவளுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்ல வரியாங்கும் போது, இல்ல நான் அப்படி சொல்ல வரல, இந்த வேலை கிடைக்கும்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், படிக்கணும், ஆனா யுவானுக்கு படிப்புங்கிறதெல்லாம் வரவே வராதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் கோவப்பட்டு, நீ எப்படி சொல்லுவ எனக்கு படிப்பு வராதுன்னு, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு நான் எக்ஸாம் எழுதி காமிக்கிற பாருங்கும் போது அப்ப ஹீரோ சொல்றாரு, மேடம் சைனீஸ்னா சைனீஸ் மட்டும் கிடையாது, அதுல மேக்ஸும் சேர்ந்து இருக்குன்னு சொல்ல, அப்ப ஹீரோ வந்து ஒரு மார்க்கமா பாக்குறாரு, ஏன்னா ஹீரோனுக்கு மேக்ஸ்ங்கிறது சுத்தமா வராது போல. அதை பார்த்த ஹீரோயினும், இப்ப எதுக்கு என்ன இப்படி பாக்குற, என்ன என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா, கண்டிப்பா நான் எக்ஸாம் எழுதியா அந்த வேலையை வாங்கி காமிக்கிறேங்கும் போது அதை கேட்ட ஷென்னும், கரெக்டா சொன்ன, வா என்னோட வீட்டுக்கு போலாம், நான் உனக்கு கோச்சிங் பண்றேன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போக, இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து கையை பிடிக்கிறாரு. அப்ப ஷென் வந்து முறைச்சு பார்க்க அந்த கையை எடுத்து விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அமைதியா நிக்க, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு இப்படி பண்றங்கும் போது அவ கஷ்டப்படுறத நான் விரும்பலன்னு சொல்லும் போது அதுக்கு அவரும், என்ன சொல்ற நீ, ஏழையானதுக்கு பிறகு அவளை வந்து விட்டுட்டு ஓடினவன் தானே நீனு, இப்ப வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கியாங்கும் போது, ஷென் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவர் அப்படிலாம் பண்ணலங்கும் போது எனக்கு நல்லாவே தெரியும், இன்னைக்கு இவ்வளவு அவ கஷ்டப்படுறனா அதுக்கு காரணமே நீ தான், அதோட ஃபியான்சைன்னு சொல்லி வர ஒரு பொண்ணு வச்சிருக்க, அப்படி இருக்கிறப்ப எதுக்கு இதுல தலையிடுறங்கும் போது இப்ப ஹீரோயின் மனசுல நினைக்கிறாங்க, ப்ரோ கொஞ்ச நேரம் அமைதியா இரு ப்ரோ, நீ எனக்கு பிரச்சனையை கொண்டு வந்துருவ போலயே, ஏற்கனவே அவன் என் மேல கோவமா இருக்கான், இதுல நீ எரியற நாட்ல என்ன ஊத்துற மாதிரி வேற பேசிட்டு இருக்கேன்னு யோசிக்க, அவ என்ன நம்பி வந்திருக்கா, அவளை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சோ அவ என் வீட்டுல தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோயின், நிஜமாவா, நான் உன் வீட்டுல தான் இருக்க போறாங்கும் போது, ஆமா நீ வீட்டுக்கு போன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினுக்கு செம சந்தோஷமா ஆகிடுது. ஒரு பக்கம் ஷென்னும் கடுப்புல வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கசின், என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவளையே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க, அப்ப உங்க வீட்டுக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் ஏதோ இருக்கு, இப்ப பிளைண்டட் பேருக்கா, அதுல ஏதோ பிரச்சனையா இருக்கு, அதுக்கப்புறம் தான் இங்க வந்திருக்கா, சோ அவளை நீங்க நம்பாதீங்க இங்க. ஆனா ஹீரோ எதுவுமே கண்டுக்கல, அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. தென் ஹீரோயின் வந்து பொட்டியோட வீட்டுல வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்தா அவங்க அம்மாக்காரங்களும், என்னம்மா ஏதாவது மறந்துட்டு போயிட்டியா, அதான் திரும்ப எடுக்கலாம்னு வந்தியாங்கும் போது, இல்லவே இல்ல, திரும்பவும் நான் இங்க தான் தங்க போறேன், அதுக்கு தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லும் போது அதை கேட்ட அங்கிளும், இங்க பாருமா நீ தானே நாங்க வேணாம்னு சொல்லிட்டு உன்னோட டிக்னிட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு போனேன், இப்போ உன்னோட டிக்னிட்டிலாம் எங்க போச்சு, எதுக்காக நீ திரும்ப வரேன்னு கேட்கும்போது அப்ப அங்க ஹீரோ வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்காரு. அப்ப அங்க ஆன்ட்டி வந்து, இங்க பாருமா நீங்க இருக்கிறது வந்து சரி வராது, உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றாங்க போது அப்ப ஹீரோயின், இப்பதான் கரெக்டான டைம், ஆன்ட்டி கிட்ட மட்டும் நம்ம பிரெக்னெண்டா இருக்கோம்னு தெரிய வச்சிட்டோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு ஆன்ட்டியோட கையை பிடிச்சி ஹீரோயின் வந்து அவங்க வயிற்றுல தடவிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவங்க ஆன்ட்டியும் கண்டுபிடிக்கிற மாதிரி வராங்க, என்னம்மா உன் வயிற்றுல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 2 மாசத்துல நீ ரொம்ப வெயிட் குறைச்சிட்ட, உன்னோட தொப்பையெல்லாம் காணும்னு சொல்லிட. அதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு, அடப்போங்கடா அவங்கள்ட்ட சொல்லி புரியவே வைக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க மயங்கிடுறாங்க. ஆன்ட்டியும் தாங்கி பிடிச்சி ஹீரோயினை கொண்டு வந்து சேர்ல உட்கார வைக்க, தங்கச்சிகள் சொல்றா, அம்மா இவளை பார்த்தா என்ன வெயிட் கம்மியான மாதிரி தெரியுது, நல்லா தின்னு தின்னு பூசி போயிருக்கா, இவளை போய் இப்படி சொல்றீங்கும் போது அப்ப அங்கிளும், இங்க பாருமா உன்னால இங்க தாக்க பிடிக்க முடியாது, நீ தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. அங்கிள் நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருக்க போறேன், அதோட உங்களுக்கு பாரமாவும் இருக்க மாட்டேன், நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பா படிச்சு அந்த எக்ஸாம் எழுதி நான் அந்த வேலைக்கு போய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது கேட்ட அங்கிளும் என்னமோ பண்ணித்தொலைன்னு சொல்லிட்டு அவரும் உள்ள போயிடுறாரு. தென் மார்னிங் வகை வகையா சாப்பாடுலாம் செஞ்சு வைக்கிறாங்க, எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க, ஆனா யாருமே வந்து சாப்பிடல. இதுவே டெய்லி ரொட்டீனா தினமும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரோட மனசும் மாறி அவளோட சாப்பாடையும் ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வேலைக்கு போவே எக்ஸாமுக்கு படிக்கணுமே, அதுக்கு புக்கு திறந்து வச்சு பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இம்மூட்டு கஷ்டமா இருக்கேன்னு அவங்க புலம்பிட்டு இருக்க, அதை ஹீரோ வந்து ஒரு ஓரமா பாக்குறாரு. அவ கால் செமையா குளூர்ல நடுங்கிட்டு இருக்கு, அதையும் கவனிச்சுக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் வெளியில கிளம்பிட்டு இருக்க, அப்ப ஹீரோயின் வந்து கூப்பிடுறாங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது, இல்ல நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்களான்னு கேட்க, ஆமா நான் கொஞ்சம் வெளியில போக போறேங்கும் போது, இல்ல என் படிப்புல கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அதை சொல்லி கொடுத்துட்டு போங்களேங்க, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் நான் வெளியில போகணும்னு கிளம்ப. அப்ப ஹீரோயின் டக்குன்னு ஹீரோட கையை பிடிக்கிறாங்க. அப்படி அவங்க கையை பிடிக்கும் போது அவங்க முன்னாடி சந்தோஷமா இருந்த நாட்கள்லாம் ஞாபகம் வருது. அதை யோசிச்சுட்டு டக்குன்னு 2 பேரும் கையை எடுத்துட்டு ஹீரோ வந்து வெளியில கிளம்பிடுறாரு. இங்க ஹீரோயினுக்கு வந்து வெக்கமா தாங்கல, சே எதுக்கு இப்ப இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹீரோ வந்து ஒரு ஷூ கடைக்கு தான் வராரு. அப்ப அந்த கடைக்காரர் சொல்றாரு,
தம்பி நீங்க சொன்ன மாதிரியே நல்ல மாடல்ல நல்ல ஒஸ்தியான ஷூவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்க அதுக்கு அவரும் தேங்க்ஸ் சொல்லி வாங்கிட்டு போறாரு. அப்படியே இந்த பக்கம் வீட்டுல காமிச்சா அங்க ஷென் வந்து கதவை தட்டிட்டு இருக்காரு. ஹீரோயினும் கதவை திறந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீ வந்து டீச்சருக்கு ஃபார்ம் அப்ளை பண்ணும்ல, அதுக்கு தான் அதை எடுத்துட்டு வந்திருக்கேங்கும் போது அதுக்கு ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்லி வாங்கிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் அங்க வர ஹீரோ வந்து பாக்குறாரு. அவருக்கு செம்மையா வயிறு எரியுது. அப்ப ஷென் கேக்குறாரு உன்னோட படிப்புல எப்படி போயிட்டு இருக்குன்னு. அதுக்கு ஹீரோயினும் போகுது, ஆனா கொஞ்சம் நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கு, அதை தான் கிளியர் பண்ண முடியலங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோட வீட்டுக்கு வா, நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறேங்கும் போது அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு ஹீரோ அங்கே வந்துடுறாரு. அவளுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லிக் கொடுக்க நான் இருக்கேன், அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ நீங்க பேசிட்டு இருக்க டைம்ல தான் அவளுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகுது, ஸோ அவ வந்து படிக்க போறா, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. அதை பார்த்தா ஷென்னுக்கு இங்க செம்மையா கடுப்பாகுது. ஆனா இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ ஹீரோ கையில இருக்கிற ஷூவை பார்த்துட்டு இது எனக்காக வாங்கிட்டு வந்தீங்கன்னா கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு அவரே அவர் கையால போட்டும் விடுறாரு. இந்த ஷூக்கு இந்த ட்ரெஸ் செட் ஆகவே இல்லைல்ல, என்னை பார்க்கும்போது ரொம்ப கோமாலியா இருக்குல்லைங்கும் போது அப்ப ஹீரோ மனசுல நினைக்கிறாரு நீ எப்படி இருந்தாலும் எனக்கு அழகு தான் சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறா. அங்க போய் ஹீரோட தங்கச்சியோட ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிட்டு இருக்க. ஹீரோவும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் க்ளோஸா வந்து என்ன சார் நீங்க ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டீங்க போல, அதனால தான் எனக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறேன்னா சொன்னீங்கும் போது ஜெலஸா எனக்கா, அப்பெல்லாம் கிடையாது, உனக்கு வந்து யார் சொன்னாலும் புரியாது, நீ ஒரு மரமண்ட, அதனால தான் நானே சொல்லி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. எதுவா இருந்தா என்ன, நமக்கு அவர் சொல்லி கொடுக்க போறாருன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. தென் ஹீரோ வந்து அப்படியே படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோயின் கேக்குறாங்க நான் எழுத போறது சைனீஸ் எக்ஸாம் தானே, ஆனா அதுக்கு ஏன் வந்து இங்கிலீஷ் மேக்ஸ் எல்லாமே நான் படிக்கணுங்க, நீ வந்து டீச்சர் ஆக போற, குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும், அதனால தான் பேசிக்கா உனக்கு மேக்ஸ் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக இதையும் சேர்த்து வைக்கிறாங்கன்னு சொல்ல என்னமோ போங்க, எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள நான் ஒரு வழியாகிடுவேன் போலங்க. அதுக்கு ஹீரோவும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் உனக்கு ஈஸியா சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து படிப்பு கவனிக்கிற மாதிரி தெரியல, ஹீரோவை தான் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவும் ஒழுங்கா படிப்புல கவனத்தை செலுத்துங்க, இங்க பாருங்க யான்ஷி இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது கேட்டோன்னே ஹீரோவும் கொஞ்சம் மயங்கி போறாரு. அப்படியே அவர் ஹீரோயின் கிட்ட வர அப்ப ஹீரோயின் வந்து திரும்பவும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ் பதில் சொல்லுங்கும் போது ஆனா அவரு அதுக்கு பதில் சொல்லாம இங்க பாரு நீ வந்து என்னோட கவனத்தை சிதறடிக்கிற, ஒழுங்கா படிப்புல கான்சன்ட்ரேஷன் பண்ணுன்னு சொல்ல சரி சரி நான் படிக்கிறேன், நான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆன பிறகு நீங்க உங்களோட பதில சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தென் நைட் ஆகுது. தங்கச்சிக்காரி வந்து திருட்டுத்தனமா எதையோ எடுத்து வந்துட்டு இருக்கா. அதை பார்த்து ஹீரோயினும் என்ன அது அப்படிங்கும் போது கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா, யார் காதுலயே அது விழுந்துற போதுங்க, அப்ப நீ மறைக்காம என்ன வச்சிருக்க காமிங்கும் போது அப்ப அவ வந்து ஒரு அழகான முயல் குட்டி எடுத்து காமிக்கிறா. அதை பார்த்து ஹீரோயினும் வாவ் இது எவ்வளவு அழகா இருக்கு, இதை போய் ஏன் மறைச்சு எடுத்துட்டு வரேங்க, இல்ல அப்பா வந்து பெட்ஸ்லாம் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் இப்படி நான் மறைச்சு எடுத்துட்டு வரேங்க. அப்ப ஹீரோயின் வந்து வீட்டுக்குள்ள தானே வளர்க்கக்கூடாது, வா நம்ம வெளியில வச்சுக்கலாம்னு சொல்லி வெளியில ஒரு செட்டப் பண்ணி அதுக்குள்ள முயலை தூக்கி வைக்கிறாங்க. அதை பார்த்து தங்கச்சியும் அந்த முயல் குட்டியை சப்பி சப்பின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. ஓ இந்த முயலோட பேர் வந்து சப்பியா, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. தென் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. தங்கச்சிக்காரி வந்து முயலுக்கு கேரட் எடுத்துட்டு வரா. ஆனா ஹீரோயின் அதுக்கு முன்னாடியே முயலுக்கு கேரட்லாம் கொடுத்து அதை பத்திரமா பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்த தங்கச்சிக்காரியும் என்ன அதிசயமா இருக்கு, காலையிலேயே முழிச்சிட்ட, இந்த அவனுக்கு குளிர போகுதுன்னு சொல்லி பசமா கோட்லாம் போத்தி விட வர அந்த இடத்துக்கு வந்து கசின் வந்துடுறா. நீங்க என்ன பண்றேன்னு சொல்லி தங்கச்சிக்காரியும் கேட்க இல்ல எனக்கு கொஞ்சம் படிப்புல டவுட் இருக்கு, அதான் ஹீரோ கிட்ட கேட்கலாம் வந்தேங்கும் போது அப்படியா அண்ணனா ரொம்ப பிஸியா இருக்கானே, இப்போ உன்னை பாப்பானா தெரியலேன்னு சொல்லும் போது அப்ப வந்து ஹீரோயினை பாக்குறா. என்ன மேடம் படிக்காம இப்படி கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கீங்க, எப்படி நீங்க எக்ஸாம் எழுதுவீங்கும் போது அப்ப தங்கச்சிக்காரையும் சொல்றா ஆமா ஆமா எனி டைம் சாப்பிடுறது தூங்குறது அப்புறம் வெட்டியா உட்காந்துருக்குது, இந்த வேலையை தான் அவ பாத்துட்டு இருக்கான்னு சொல்ல அதை பார்த்த ஹீரோயினும் முறைக்கிறாங்க. அப்ப ஹீரோ வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து என்ன நான் கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா, இங்க வெட்டியா நின்று பேசிட்டு இருக்கங்கும் போது அப்ப ஹீரோயின் நக்கலா சிரிச்சுட்டு இந்த வந்துட்டேங்கன்னு சொல்லிட்டு போறா. அப்ப கசின் காரி வந்து ஹீரோவை கூப்பிடுறா. ஆனா அவன் வந்து மதிக்கவே இல்ல, கண்டுக்காம உள்ள போயிடுறாரு. நான் தான் சொன்னேன் அவன் ரொம்ப பிஸியா இருக்கானே, அதனால இப்ப அவன் பார்க்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்கும் போது இவருக்கு செம கடுப்பாகுது. அந்த கையில வச்சிருக்க முயலையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. தென் அப்படியே நாட்கள் ஓடுது. ஹீரோயின் சூப்பரா படிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ ஹீரோயின்குள்ள லைட்டா ரொமான்ஸும் ஓடிட்டு இருக்கு. நாளைக்கு எக்ஸாம். அப்ப ஹீரோயின் வந்து அவங்க குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கா. பாப்பா நாளைக்கு நான் எப்படியாவது எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், நீ எனக்காக வேண்டிக்கோன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அங்க தங்கச்சிக்காரி வந்து அழுதுட்டே வரா. சப்பிய வந்து காணும், நீ தான் ஏதாவது பண்ணிட்டியா, அதை கொண்டுட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. என்ன பேசுற நீ, நான் அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணல, வா போய் தேடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் தேட போறாங்க. அப்ப முயலோட இடத்துல பார்க்கும்போது அங்க வந்து ரத்தமா இருக்கு. அதை பார்த்து ஹீரோயினும் இந்த வழியா தான் யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க, நான் போய் தேடி பாக்குறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டு காட்டுக்குள்ள போயிடுறா. தங்கச்சிக்காரிக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. அங்கெல்லாம் போகாத திரும்பி வந்துருன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அவ அதை
கேட்காம உள்ள போயிடுறா. அப்போ அந்த நேரத்துக்கு வந்து ஹீரோ அங்க வராரு. அதை பார்த்து தங்கச்சிக்காரியும் இங்க பாரு யுவான் சொல்றதை கேட்காம அந்த காட்டுக்குள்ள போயிட்டா முயலை தேடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி நீ வந்து பதட்டப்படாத, நானும் போய் தேடி பாக்குறேன்னு சொல்லி ஹீரோயினை தேடி அவரும் போறாரு. இங்க ஹீரோயின் வந்து முயலை தேடிட்டு இருக்காங்களா, அப்ப பின்னால இருந்து யாரோ வந்து அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா கசின் காரி தான். அவ தான் பிளான் போட்டு முயலை எடுத்துக்கொண்டு போயிட்டு ஹீரோயின் இந்த இடத்துக்கு வர வைக்கணும்னு நினைச்சிருக்கா. அதே மாதிரி பிளான் போட்ட மாதிரி நடந்துருச்சு. இங்க ஹீரோவும் ஹீரோயினை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவன் இன்னும் கிடைக்கல. மறுபக்கம் ஹீரோயினை பார்த்தா அவங்க மயங்கி விழுந்திருக்காங்களா. இப்பதான் கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு செம்மையா அடிபட்டிருக்கு. அவங்க அழுவ ஆரம்பிக்கிறாங்க. யாரு என் கூட இப்படிலாம் விளாடுறது, ஏற்கனவே நான் என் குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன், இது யான்சிக்கு கூட தெரியாது, இப்போ அது தெரியாமையே நான் இறந்தும் போக போறேனா. ஏய் சிஸ்டம் சிஸ்டம் நீ எங்க இருக்க, என்னை வந்து காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு சிஸ்டம் வருது. சாரி மேடம் உங்களால என்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோனும் அப்போ நான் இந்த இடத்துலயே கடந்து சாகணுமான்னு கேட்க, அது என்னால சொல்ல முடியாது, அப்படி நான் சொன்னேன்னா இந்த கதையில உள்ள சஸ்பென்ஸ் எல்லாம் உடஞ்சு போயிடும், இது வந்து ஒரு ரொமான்டிக் நாவல், அப்படி இருக்கிறப்ப உங்களை ஹீரோ தான் வந்து ஹீரோயினை காப்பாற்றணும், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணுங்க. அடப்போ லூசு சிஸ்டம், இதை சொல்லத்தான் நீங்க வந்தியான்னு திட்டி விட்டுட்டு, டே யான்சி இதுக்கெல்லாம் நீ தாண்டா காரணம், உன்னை தேடி வந்துதான் இப்ப நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், வந்த அன்னைக்கே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது, நானும் பிரெக்னென்ட்ங்கிற விஷயத்த சொல்லியிருப்பேன், எல்லாரும் என்ன அக்செப்ட் பண்ணிருப்பாங்க, இப்போ ஒன்னால தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இப்போ எந்த உண்மையும் தெரியாம இறந்தும் போக போறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, இல்ல இல்ல நம்ம வந்து முயற்சியை கைவிடக்கூடாது, நம்மளே நம்மளை காப்பாத்திக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஹீரோவும் தேடிக்கிட்டு தான் இருக்காரு. யுவான் நீ எங்க இருக்குன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் வந்து நடந்து வராங்க. அப்படியே மயங்கி வீல போறாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சிடுறாரு. அதை பார்த்த ஹீரோயினும் இது கனவுன்னு நினைச்சுக்கிட்டு, யான்ஷி நீ வந்துட்டியா, ஏன்டா என்னை போட்டு இப்படி பாடா படுத்துற, என்ன இவ்வளவு கிட்டக்கு பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, ஏன்டா என்னை போட்டு இப்படி பாடா படுத்துறன்னு சொல்லி அவங்க புலம்பிக்கிட்டு இருக்க. ஹீரோ வந்து பாக்குறாரு இவன் என்ன இப்படி வளரிட்டு இருக்கான்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு வயிறு வேற வலிக்குது, இப்ப நான் எப்படி வீட்டுக்கு போவேங்க. அப்ப ஹீரோ வந்து என்னாச்சுன்னு கேக்குறாரு. அதை பார்த்தா தான் ஹீரோயினுக்கு புரியுது உண்மையாவே யான்ஷி வந்துட்டாருன்னு. அப்ப ஹீரோயின் வந்து வாமிட் வேற எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் அவங்க பிரெக்னென்ட்ங்கிறத புரிஞ்சுக்காம இந்த சில்லாப்ல தான் உனக்கு இப்படிலாம் ஆகுது, வா வீட்டுக்கு போலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோனும் டே இது வந்து பிரெக்னன்சி சிம்டம்ஸ்டா, அது எப்ப நீ புரிஞ்சுக்க போறேன்னு சொல்லி அவங்களும் புலம்பிட்டு இருக்காங்க. எக்ஸாம் ஹால்ல தான் காமிக்கிறாங்க. அந்த கசின்காரி வந்து அந்த முயலை கொண்டு அதை வந்து ஷாலா போட்டுட்டு வரா. அவ வந்து அது ஹீரோயினோட முயல்னு நினைச்சுதான் அப்படி பண்ணிருப்பா. அதை பார்த்து அங்க இருக்கிற ஜால்ட்ரஸ்லாம் ஹே இது ரொம்ப சூப்பரா இருக்கு, எங்க வாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவளும் வந்து நல்லா சீன் போட்டுட்டு இருக்கா. அப்போ உங்க ஷேன் வந்து எக்ஸாம்லாம் ஆரம்பிக்கலாமான்னு பார்க்கும்போது அங்க ஹீரோயினை வந்து காணுமா. அதை பார்த்து அவரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாங்கும் போது அதுக்கு கசின் கரியும் என்ன சார் பார்ஷியாலிட்டி பாக்குறீங்களா, இந்த மாதிரிலாம் யாருக்கும் நீங்க இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ ஹீரோயின் அவ பொறுப்பு இல்லாம லேட்டா வரானா, அதுக்காக நாங்களும் எக்ஸாம் லேட்டா எழுதணுமா, இது நீங்க வந்து பண்றது தப்பு இல்லையாங்கும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஜால்ராஸும் ஆமா ஆமா இப்பெல்லாம் செய்யக்கூடாதுங்க, அதுக்கு ஷென்னால எதுவும் சொல்ல முடியல, அதனால அவரும் வந்து எக்ஸாம் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோயின் லேட்டா தான் எக்ஸாம் எழுத வராங்க. அப்படி அவங்க கிளாஸ்க்குள்ள வரும்போது கசின் கழுத்துல இருக்கிற அந்த ஷாலையும் பாக்குறாங்க. அவங்களுக்கு செம டவுட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான் முக்கியம் சொல்லிட்டு அவங்க உள்ள போய் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஷென்னும் வெளியில நின்று பாக்குறாரு. ஹீரோயினுக்கு அடிப்பட்டதையும் கவனிச்சுட்டு அங்க ஹீரோ வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒன்னால தான் அவ எப்பவுமே சஃபர் ஆகுறா பாரு, இப்ப கூட நீ அவளை கவனிக்காம விட்டு வச்சிருக்க, அதனால தான் அவளுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோ வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதன்னு சொல்லி அவரும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இங்க எக்ஸாமும் எழுதி முடிக்கிறாங்க. அப்ப அங்க கசின் கூட இருக்கிற ஜால்ட்ராஸ்லாம் ஹீரோயினை கொஞ்சம் புள்ளி பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏற்கனவே ஹீரோயின் கோவமா இருக்காங்கல்ல, அவங்க திரும்பி வந்து கசினுக்கு பலார்னு ஒரு அடியை போட்டுட்டு அந்த ஷாலை பிடிங்கிறாங்க. இது வந்து ஜியாவோட முயல் தானே, அதை நீ கொன்னு ஷாலா போட்டிருக்கியான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க, என்ன சொல்ற நீ, எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுப்பான்னு சொல்லி அவ பச்சையா நடிக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவும் ஷென்னும் வந்துடுறாங்க. அதை பார்த்து அந்த ஜால்ட்ராஸ் ஷென் கிட்ட வந்து இங்க பாருங்க இந்த பொண்ணு வந்து கசினை புள்ளி பண்றா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்படி டீச்சர் ஆக முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோயினும் என்ன சொல்ற நீ, ஒரு முயலை கொன்னு அதை ஷாலா போட்டிருக்கா, அவ டீச்சர் ஆகலாமா, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அவளை நான் அடிச்சே கொண்டுடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ தான் வந்து தடுத்துட்டு இருக்காரு. அப்ப அவ வேற நல்லவ மாதிரி வந்து இங்க பாருங்க யான்சி நான் அந்த மாதிரிலாம் பண்ணல, இவ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறாங்க. அப்ப அவ வந்து ஹீரோட கையை பிடிச்சிட்டு தான் பேசுவாளா. அதை வந்து ஹீரோயின் தட்டி விட்டுட்டு இங்க பாருங்க இது உங்க தங்கச்சோட முயல் தான், நான் எவ்வளவு இவ்வளவு கரெக்டா சொல்றேன்னா, இந்த முயல்ல தான் வால் பக்கம் வந்து கருப்பா இருக்கும், இப்படி ஒரு முயல் இருக்கிறது ரொம்ப ரேர், அதனாலதான் நான் சொல்றேங்கும் போது ஹீரோவும் அதை வாங்கி பாக்குறாரு. அதுல கருப்பா ஒரு பக்கம் இருக்கு. அதை பார்த்த கசின் கரியும் இங்க பாருங்க யான்சி நீங்க என்ன நம்புறீங்களா, நான் அப்படிலாம் பண்ணலங்கும் போது அப்ப ஹீரோ வந்து கேக்குறாரு எதுக்காக இந்த வேலையை பண்ணன்னு. அதை கேட்ட பக்கத்துல இருக்கிற ஜால்ட்ராஸ்லாம் என்ன நீங்க உங்களோட ஃபியான்சிக்கு சப்போர்ட் பண்ணாம ஏதோ ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றீங்கும் போது அதை கேட்ட கசின் கரி வந்து முழிக்கிறா. ஏன்னா இவ தான் வந்து ஃபியான்ஸ்னு சொல்லி எல்லா ஊர்லயும் பழப்பி விட்டுருப்பா. ஹீரோ ஒரு நாள் கூட அதை அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாரு.
இப்போ ஹீரோ சொல்றாரு ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு. அதுக்கு கசின்காரி வந்து நாளை மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் எந்த தப்பு பண்ணலங்கும் போது ஹீரோயினுக்கு சமக்கம் வந்துருது. முயல் குட்டியை கொண்டதும் இல்லாம மன்னிப்பு கூட கேட்க மாட்டேன்னு சொல்லி 2 பேருக்குள்ளேயே செம்மையா சண்டை வருது. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தங்கச்சிக்காரியும் வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருந்திருப்பா. அவ நேரா உள்ள வரா. அதை பார்த்த ஹீரோயினும் அந்த ஷாலை பார்த்து கஷ்டப்படுவான்னு சொல்லி மறைச்சு வச்சுக்க. அப்ப வந்து அவ கேட்கறா, நம்ம 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தோம், நீ வந்து என்னோட அண்ணியா வரணும்னு கூட நான் ஆசைப்பட்டேன், ஆனா நீ எதுக்கு என்னோட சபியை கொண்டங்கும் போது இல்ல அது அவளோடதுன்னு நினைச்சேன், அதனால தான் அப்படி நான் தப்பு பண்ணிட்டேங்கும் போது இங்க பாரு என் அண்ணியாவது சில தப்புகள் பண்ணாங்க, ஆனா அவங்க பெட்ஸ் என்னைக்குமே ஹர்ட் பண்ணது கிடையாது, அவங்க அவ்வளோ கைண்ட் ஹார்ட்டா இருப்பாங்க, ஆனா நீ பெட்ஸை கொண்டு அதுல ஷால் போட்டிருக்க, உனக்கு என்னோட அண்ணிய எவ்வளவு மேல், வாங்க நீ போகலாம் சொல்லி ஹீரோயின் அழைச்சிக்கிட்டு போயிடுறா. தென் தங்கச்சிக்காரி வீட்டுக்கு வந்து முயலை நினைச்சு அழுதுட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோயினும் ஒரு முயல் எம்ப்ராய்டிங் போட்ட ட்ரெஸ்ஸை அவளுக்காக வாங்கி வைக்கிறா. அப்ப அந்த தங்கச்சிக்காரியும் அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப ஹீரோயின் வந்து பின்னால இருந்து வந்து என்ன மேடம் யாரோ என்ன அண்ணின்னு கூப்பிட்டாங்க போலங்கும் போது அதுக்கு அவளும் நான் வந்து என் கோவத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன், அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கூடாதுன்னு சொல்றா. அப்படியா பரவாயில்ல, கோவத்திலேயாவது அண்ணின்னு சொல்றிய, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. அதை பார்த்த ஹீரோயினும் இங்க பாருங்க 3 நாள் ரிசல்ட் வரப்போகுது, அதுக்கப்புறம் உங்களோட பதில சொல்லணுங்க. அதுக்கு ஹீரோவும் சரி சரின்னு சொல்லிட்டு வெளியில போறாரு. இங்க வந்து கசின் கரியத்தை காமிக்கிறாங்க. அவ ஒரு ஆபீஸ்க்கு வந்திருக்கா. அங்க வந்து அந்த ப்ளூ ஜாக்கெட் காரா இருக்கான அவன் தான் உட்காந்துருக்கான். அப்ப அவ சொல்றா, நீங்க தானே இந்த ஸ்கூலோட டைரக்டர், ஆனா இந்த ஸ்கூல்ல நிறைய தப்பு நடக்குது, அதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறீங்களேங்கும் போது அதுக்கு அவரும் என்ன தப்புங்கிற மாதிரி கேட்கிறாரு. வீட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் இல்லாம ஸ்கூல் எக்ஸாம் எழுதக்கூடாது தானே, ஆனா இங்க சில பேர் அதெல்லாம் தாண்டி எழுதிட்டு இருக்காங்களே, ரூல்ஸ் மீறாங்களேங்கும் போது யார் இப்படி பண்றான்னு கேட்கும்போது கேப்டன் யான்சி வீட்டுல தங்கியிருக்காளே அந்த பொண்ணு தான். அவ அந்த ஃபேமிலிக்கு யாரு, இது வரைக்கும் யாருக்காவது தெரியுமா, அவ அந்த ஃபேமிலியில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்களா, இல்லையே, அப்படி இருக்கப்ப அவ எப்படி எக்ஸாம் எழுதலாங்கும் போது அப்ப அவன் சொல்றான், எனக்கும் அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு தான், அவ என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டா, நான் இதை வச்சு நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி பிளான போட்டுட்டு இருக்கான். தென் ரிசல்ட்டே தான் காமிக்கிறாங்க. ஹீரோனும் அவங்களோட ரிசல்ட்டை பார்க்க வர அவங்களோட தான் அங்க காணவே காணும். அப்பாங்க கசின் வந்து உன்னோட எக்ஸாம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, அது உனக்கு தெரியாதாங்கும் போது இதுக்கு கேன்சல் ஆச்சு, நான் என்ன பண்ணங்கும் போது ஆமா வீட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் இல்லாம யாருமே எக்ஸாம் எழுத முடியாது, ஆனா நீ மீறி எழுதிருக்க, அதனால தான் கேன்சல் ஆயிடுச்சு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அங்க ஹீரோவும் ஷென்னும் வராங்க. அப்ப ஷென் சொல்லிக்கிட்டே வராரு, யார் சொன்னா அவளோட எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு, இந்த எக்ஸாம்லயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்கள ஸ்பெஷலா நாங்க ட்ரீட் பண்ணுவோம், அதான் கொஞ்சம் பேனர் அடிக்க டைம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள நீ என்னென்னமோ பேசுறங்கும் போது அதை கேட்ட கசின்காரி கத்த ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க வீட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் இல்லாம எக்ஸாம் எழுதவே கூடாது, அதை மீறி எழுதிருக்கா, இப்ப சென் வந்து அவரை வின் பண்ண வச்சிருக்காரு, இது எல்லாமே சீட்டிங் சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, யார் சொன்னா இவளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் இல்லன்னு, இவ என்னோட வைஃப், மெம்பர் ஆஃப் ஜி ஃபேமிலி, அப்படி இருக்கிறப்ப அவளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பரும் இருக்குங்க, இல்லையே அப்படி இருந்தாலும் நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களேன்னு சொல்ல, யார் சொன்னா, நான் டிவோர்ஸ் பேப்பரை வந்து கோர்ட்ல சப்மிட்டே பண்ணல, அப்படி பண்ணாதானே எனக்கு டிவோர்ஸே கிடைக்குங்க. கேட்ட கசினுக்கு செம ஷாக்கு. அங்க உள்ளவங்களாம் வந்து தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாள் வந்து இவ ஃபியான்சி சொல்லிட்டு அரைஞ்சா அது எல்லாமே போய் போல, அவங்களோட உண்மையான ஒய்ஃப் இங்க வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கூட இந்த ஜால்றாங்களே வந்து தப்பா பேச ஆரம்பிச்சிடுதுங்க. அதை பார்த்த கசின் கரியும் இந்த டைம் உனக்கு லக்கியா இருக்கு, அதனால தான் நீ ஜெயிச்சிட்ட, ஆனா அடுத்த டைம் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறா. தென் வந்து கசின் ஒரு டைரக்டர் ஆபீஸ்க்கு தான் போறா. அப்பா அவன் மனசுல என்ன நினைக்கிறானா, இந்த மாதிரி ஹீரோ வந்து எனக்கு கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்க கூடாது, அவங்க நல்லாவே இருக்க முடியாது, சோ இப்ப நீ ப்ராஜெக்ட் பண்றது சக்சஸ் ஆனா மட்டும்தானே உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், அதை நான் கெடுத்து விட்டுறேன், ஏன்னா ஃபியூச்சர்ல என்ன நடக்க போறதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமே சொல்லிட்டு அப்ப அங்க இருக்கிற ஆபீஸ்ல சொல்றா, ஹீரோ வரதுக்கு முன்னாடி நீங்க தான் நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தீங்க, ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் அவன் நல்ல பேர் வாங்குறான், இப்ப அவன் பண்ற ப்ராஜெக்ட் பத்தி எனக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும், அவன் அதை ஒரு ப்ளூ பிரிண்டா போட்டு வச்சிருக்கான், அதை நீங்க எடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேர் எல்லாமே உங்களுக்கு தான் கிடைக்கும், என்ன சொல்றீங்கும் போது அந்த ஐடியா அவனுக்கும் பிடிச்சிருக்கு. ஏய் யான்சு, ஒன்னு நீ ஹீரோவா இருந்தா நான் ஹீரோயினா இருக்கணும், அப்படி இல்லனா இந்த நாவல்ல ஹாப்பி எண்டிங்கே இருக்க கூடாது, அதை கொலாப்ஸ் பண்ண பேரு என்னையே தான் வந்து சேரணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இங்க ஹீரோவும் ஹீரோயின் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து கேக்குறாங்க, எதுக்காக நீங்க என்ன டிவோர்ஸே பண்ணலன்னு. அதுக்கு அவ சொல்றாரு, சின்னதா ஒரு ஓரத்துல நீ வருவியோன்னு ஒரு நினைப்பு, அதனாலதான் அதை சப்மிட் பண்ணாம வச்சிருந்தேன், அதுக்கேத்த மாதிரி நீயும் வந்துட்ட, நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டோம்னு சொல்ல, சரி இப்பவாது என்ன திரும்ப கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்க, நீ ஒன்னு மறந்துட்ட, ஆல்ரெடி என்னோட மனைவியா தான் இருக்குன்னு சொல்லி அவரும் கொஞ்சிட்டு இருக்காரு. தென் மறுநாள் காமிக்கிறாங்க, ஹீரோயின் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு ஹீரோக்கும் சாப்பாடு கட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஆன்ட்டி வந்து என்னம்மா பையனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறியாங்கும் போது, ஆமா ஆன்ட்டி அவர் காலையில சாப்பிடாம போயிட்டாரு, அதான் நான் அவருக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதை பார்த்து அங்கிள் வந்து லைட்டா சிரிக்கிறாரு. ஆன்ட்டி திருப்பி பார்க்கும்போது அப்படியே டக்குன்னு வாய முடிக்கிறாரு. அதை பார்த்து ஆன்ட்டியும் போதும் உங்க நடிப்பை நிறுத்துங்க, நீங்க சந்தோஷப்படுறீங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோட ஆபீஸ்ல வந்து அவனு ப்ளூ பிரிண்ட் தேடிட்டு இருக்கானுவோ, அதுக்கேற்ற மாதிரி ப்ளூ பிரிண்டும் கிடைச்சிடுது. ஆனா அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா நடக்குதுன்னு புரியுது, ஆனா அவனுக்கிட்ட அதை காமிச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க இங்க ஏதோ வேலை பார்க்க வந்தீங்களாங்கும் போது அதுக்கு அவரும் ஆமா ஆமா ஒரு ஃபைல் தேட வந்தேன், அதை எடுத்துட்டோங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோயின் அவங்க கையில இருக்கிற தாளை பாக்குறாங்க. அது ப்ளூ பிரிண்ட்ங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இது வந்து முக்கியமான ஃபைல் ஆச்சு, இதெல்லாம் நீ எடுக்க கூடாதுன்னு சொல்லும் போது நீ தள்ளி போ, எங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த ப்ளூ பிரிண்ட்
புரிஞ்சுக்கிட்டு ஓடிடுறாங்க. அதை பார்த்து இவனோட பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க. இடையில கசின்காரி வந்து ஸ்டாப் பண்ணிடுறா. என்னமா தங்கம் எங்க ஓட பாக்குறீங்க, அப்படிலாம் நீங்க தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல கொண்டு வந்து அடைச்சு வச்சிடறாங்க. அதை பார்த்த ஹீரோயினும் நீங்க மிகப்பெரிய தப்பு பண்றீங்க, இது மட்டும் யான்சுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியலங்க. அப்படியா, அதுக்கு முதல்ல நீ உயிரோட இருக்கணுமே, நீ இங்க உயிரோட இருக்க போறது இல்ல, இந்த ப்ளூ பிரிண்ட் காணா போனதால உன் புருஷனும் ஜெயிலுக்கு போயிடுவான், சோ நானும் மாட்ட போறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ ஜாக்கெட் காரன் கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோ வந்து அவரோட ஆபீஸ் ரூமுக்கு வராரு. அங்க வந்து எல்லாமே கலைஞ்சு கிடக்கிறதும் அதோட ஹீரோயின் சாப்பாடு கொண்டு வந்து சதுரி இருக்குமா, அதை பார்த்தோன்னே புரிஞ்சு போயிடுது ஏதோ தப்பா இருக்குன்னு. அதனால அவரும் தேடிக்கிட்டு வர இவன் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. அவனை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்க அடிச்சு கொண்டு வந்து அந்த ஆபீசர் ரூம் வாசல்லே போட்டுறாரு. அதை பார்த்து ஆபீசரும் இங்க நடக்குதுன்னு ஒண்ணு தெரியாத மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி என்னோட ப்ளூ பிரிண்ட்டை நீங்க திருடிட்டு வந்திருக்கீங்க, அதை என்னோட ஒய்ஃப் பார்த்திருக்கான்னு சொல்லும்போது, அப்படியா நீ எங்கேயாவது தொலைச்சிட்டு எங்க மேல பழி போட பாக்குறியா, உன்னோட ஒய்ஃபோட சாட்சிலாம் கணக்குல எடுத்துக்கப்படாது, ஏன்னா அவ உன்னோட வரவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க போலீஸ் வராங்க. அதை பார்த்து ஆபீசரும் என்ன போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா கேட்கும்போது அதுக்கு அவரும் உங்களை தாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், நீங்க யான்சியோட ப்ளூ பிரிண்ட்டை திருடி உங்களோடதுன்னு சொல்லி சப்மிட் பண்ணிருக்கீங்க, ப்ளூ பிரிண்ட்ல யான்சியோட பேரு தெளிவா போட்டிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பார்த்து அவனும் அப்ப நீ பிளான் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணியாங்கும் போது ஆமா சின்காரின் ஆஃபீஸ்க்கு வரும்போதே தெரியும் என்னோட ப்ளூ பிரிண்ட் வந்து திருட்டு போக போகுதுன்னு, அதனால தான் நான் ஏற்கனவே முன்னேற்பாடா பண்ணி வச்சேன்னு சொல்ல, அப்ப தெரிஞ்சுதான் என்கிட்ட அந்த ப்ளூ பிரிண்ட் காமிச்சியா, அப்ப என்னமோ சொன்ன நம்மலாம் ஒரே ஃபேமிலி அதனால காமிக்கிறதுல பிரச்சனை இல்லைன்னு, அப்ப அதெல்லாம் பொய்யாங்க, நீ இப்ப எதுக்கு நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்க, என்னோட ஃபேமிலியை ரிப்போர்ட் பண்ணி என்னை கீழே இருக்கிறதே நீ தாங்கிற விஷயம் எனக்கு தெரியுங்க. அதை கேட்டோன்னா அவளுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க இவருக்கு எல்லா விஷயமும் தெரியுமான்னு. அப்ப போலீஸ் வந்து அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்ப கசின்காரி பாக்குறா, என்ன இப்போ இந்த உலகத்துல வந்து நீ வின் பண்ணிட்ட நினைக்கிறியாங்கும் போது இந்த ஹீரோக்கு சென்னைக்குலாம் ஒண்ணுமே புரியல, இவ என்ன பேசிட்டு இருக்கான்னு. அப்ப அவ கிட்டக்கு வந்து இந்த மாதிரி நீ ஃபீமேலடா இருந்து இந்த கதைக்கு ஹாப்பி எண்டிங் கொடுக்கலாம்னு நினைக்கிறியா, ஆனா அது நடக்கவே நடக்காது, இப்ப நீ இந்த நிமிஷமே சாக போறேன்னு சொல்லிட்டு அவ கத்தி எடுத்து குத்த வரா. அப்ப ஹீரோ வந்து கரெக்டா புடிச்சிடுறாரு. ஒரு பக்கம் ஷென் வந்து அவளை புடிச்சு தள்ளி விட்டுறாரு. அப்ப போலீஸ்ல வந்து அவளை புடிச்சிட்டு போக பாக்க அப்ப ஹீரோயின் வந்து அவகிட்ட 2 நிமிஷம் தனியா பேசணும் ப்ளீஸ்ன்னு சொல்ல ஒரு இடத்துல வந்து அவளை கட்டி வச்சிருக்காங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறா எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அப்ப அவ சொல்றா இந்த மாதிரி நான் பிளான் போட்டு ஃபீமேல் ஹெட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா எப்படி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, என் பிளான் எல்லாத்தையும் தகடுபொடி ஆக்கிட்டேன்னு சொல்ல, ஏன் இப்படி உன் பிளான் எல்லாம் நாசமாச்சுன்னா ஏன்னா நானும் ஃபியூச்சரை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், சிஸ்டம் பண்ண தப்பால தான் உன்னால ஃபியூச்சர் பார்க்க முடிஞ்சிச்சு, அதே சிஸ்டம் தான் அந்த தப்பை சரி செய்யறதுக்காக என்னையும் ஃபியூச்சர் பார்க்க வச்சு இப்ப நான் இந்த நிலைமையில இருக்கேன், எனக்கு ஒன்னு சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன், இந்த உலகத்துல வந்து ஃபீமேல் லீடா இருந்தா மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும்னு கிடையாது, நமக்கு கொடுக்குற கேரக்டரை நம்ம சந்தோஷமா வாழ்ந்தாலே எல்லாமே நமக்கு கரெக்டா நடக்கும், இனிமே கதையில ஃபீமேல் லீட் ஆகணும்னு ஆசைப்படாத, எந்த கேரக்டரா இருந்தாலும் அதுல சந்தோஷமா வாழ ஆசைப்படுன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே அவங்க வெளியில வந்துட்டு இருக்கும்போது அப்படியே மயங்கி விழுந்துறாங்க. தென் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. அங்க வந்து ஷென்னு தான் பக்கத்துல உட்காந்துருக்கான். அப்போ டாக்டர் கேக்குறாங்க இவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு. அதுக்கு அவன் வந்து இல்லன்னு சொல்லிடுறான். அதை கேட்ட டாக்டரும் இந்த பொண்ணு என்ன பொறுப்பு இல்லாம இருக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியா பிரெக்னென்ட் ஆகுறதுன்னு சொல்ல, அதை கேட்ட அவன் ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்றீங்க டாக்டர், அந்த பொண்ணு பிரெக்னென்ட்டாவா இருக்காங்கும் போது ஆமா பிரெக்னென்ட்டா இருக்கா, ஆனா புருஷன் தான் இல்லங்கும் போது டாக்டர் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவளுக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அவளோட எக்ஸ் ஹஸ்பண்டோட குழந்தை தான் இப்ப அவ சுமந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறங்க போது எல்லாத்தையும் ஹீரோ வெளியில நின்று கேட்டுறாரு. அப்போ நான் அப்பாக போறேன்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட இப்ப அவரோட அப்பா எங்க இருக்காங்கன்னு கேட்கும்போது அதுக்கு அவன் வந்து செத்து போயிட்டாங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்ட ஹீரோக்கு செமக்கம் வருது. அப்ப அவன் சொல்றான் இந்த மாதிரி அவளோட குழந்தைக்கு நானே இனிமே அப்பாவா இருக்க போறேன், அதனால என்னோட பேரையே அப்பாவை எழுதிக்கோங்கன்னு சொல்ல, அட கொய்யால யாரோட குழந்தைக்கு யார் அப்பாவாகிறதுன்னு சொல்லி அங்க ஹீரோ வந்து நிக்க, அதை பார்த்தோன்னா டாக்டருக்கு ஒண்ணுமே புரியல. சரி நீங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போயிடுறாங்க. ஹீரோ வந்து திட்டுறாரு, என்னடா என்னோட குழந்தைக்கு நீ அப்பா ஆகலாம் பாக்குறியாங்கும் போது அதுக்கு அவன் சொல்றான் ஒன்னாதான் இவ இவ்வளவு கஷ்டப்படுறா, அதனாலதான் நானே இனிமே அவளை பாத்துக்கலாம்னு நினைக்கிறேங்கும் போது அதுக்கு முதல்ல அவ ஒத்துக்கணும், என்னோட மனைவி என்னோட குழந்தை அவங்கள பாத்துக்க நீ யாருடான்னு சொல்லி அவனும் சண்டை போட்டுட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்சிடறாங்க. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கும் போது ஹீரோவும் பாசமும் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே அவனுக்கு புரிஞ்சு போயிடுது இனி இவங்க 2 பேரும் பிரிக்க முடியாது, நம்ம விளைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு சரி உன்னோட உடம்பு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவனும் சோகமா கிளம்பிடுறான். ஹீரோ வந்து கேக்குறாரு நீ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தை எதுக்கு மறைச்சேன்னு. அது கேட்டோன்னு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பாடி ஒரு வழியா நான் மிஷனை முடிச்சிட்டேனா, அதனால தான் இப்ப இவருக்கு பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடுச்சான்னு சொல்லி சந்தோஷப்பட அப்ப அவர் சொல்றாரு எனக்கு நல்லாவே தெரியும், ஒருவேளை நீ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் சொல்லியிருந்தா அதுக்காக தான் நீ என் கூட வாழ வந்திருக்கேன் நான் நினைச்சிருப்பேன், அதுக்காக தானே நீ பயந்துகிட்டு சொல்லாம இருந்தங்கும் போது அடடா இந்த காரணம் கூட நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினா ஆமா ஆமான்னு தலையாட்ட அப்படியே 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ஹீரோயின் இறந்த நாள் அன்னைக்கு தான் காமிக்கிறாங்க. இப்ப அவங்க ஃபேமிலி கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க மாமியாங்க வந்து ஒருவேளை பார்க்க விடுறது கிடையாது, பக்கத்துல வச்சு தாங்கி தாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ வந்து வாக்கிங்லாம் கூட்டிட்டு போறாரு. 2 பேரும் அப்படியே பாசமா இருக்காங்க. இதோட ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு டிராமால வந்து உங்களை சந்திக்கிறேன். பை.